விபகவன் முதற்றே உலகே உலகே
அடையா கதவு அவன் வீடு அஞ்சேல் என்பது அவன் கேடு. அடையா கதவு அவன் வீடு அஞ்சேல் என்பது அவன் கேடு. அடைக்கலம் தருவான் நடப்பது நடக்கும் அமைதுடன் நடமாடு நடமாடு. அடைத்தவர் குரலுக்கு வருவேன் கீதையில் கண்ணன் பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் பாரதத்தில் கண்ணன். அடைத்தவர் குரலுக்கு வருவேன் கீதையில் கண்ணன். பரதனிலேதான் அவன் பிறந்தான் மனிதனிலே வேறு மனை புகுந்தான். பரதனிலேதான் அவன் பிறந்தான் மனிதனிலே வேறு மனை புகுந்தான். உறவறியாத குழந்தைக்கெல்லாம் உறவினனாக அவன் வருவான் உறவினனாக அவன் வருவான். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். அமதி அமதி கூச்சல் போராத செயல ரெண்டு மணி நேரம் தான் பார்த்தேன் ஊர்ல. நீங்க அமைதியாக இருந்தா நாடகம் சிறப்பாக இருக்கும். தயவு செய்து யாரும் கத்த போறாதீங்க. அமைதி செய்யல நானுமே வடிவமாக விளங்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் காத்து தமிழுக்கும் முதல்வனாய் முருகப்பெருமான் அருள் பெற்று கலையாத கல்வியும் குறையாத செல்வமும் ஒரு கபடு வராத நட்பும் ஆய கலைகள் 64 நமது நாவிலே அமைய செய்து கலைவாணி
மாதா பிதா குரு தெய்வங்கள் பாதங்களை வணங்கியும் அலை கலைஞரை திரண்டு வந்துள்ள நமது கிராம பொதுமக்களாகிய உங்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஆனா சித்தா அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களின் வருங்கால வாலிப நண்பர்களை வந்து வழிபடுங்களே. அம்மாதி உட்காருங்க. ஐயா 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 சைலர். அழகான நமது கிராமம், கலை வளர்ந்த நமது கிராமம், கலையை மதிக்கத்தக்க நமது கிராமம், எங்களைப் போல சிறப்பு மிக்க நாடக கலைஞர்களையும் நாடக ரசிகர்களையும் உருவாக்கிய நமது கிராமம். என் நாட்டுக்கும் பொன்னாளாக வழங்கக்கூடிய நமது தாதகுப்பம் கிராமத்தில அழகான இவ்வுறவு இந்த அழகான மேடை மீது நீங்கள் எல்லாம் கண்டு ரசிப்பதற்காக, நீங்கள் எல்லாம் கண்டு மகிழ்வதற்காக, எதற்காக இந்த நாடகம் பாராகிய இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பிறப்பது ஒரு நாள், இந்த மண்ணிலே புகழோடு இருப்பதும் ஒரு நாள், அவர்கள் இறப்பதும் ஒரு நாள். இந்த மண்ணிலே நாம் பிறந்து விட்டால் மட்டும் போதாது, நாம் பிறக்கும் பொழுது பிரம்மதேவன் இறப்பையும் சேர்த்து எழுதி விடுகிறார். இந்த மண்ணிலே பிறந்தோ நாம் வாழ்ந்தோ இறந்தோம் என்று இல்லாமல் தாம் வாழ்கின்ற காலத்தில மற்றவருக்காக கொடுத்து உதவ வேண்டும், தான தர்மங்கள் செய்திருக்க வேண்டும். தாம் செய்த தான தர்மங்கள் தமது தலை காக்குமா? தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். வாரி வாரி கொடுக்கின்ற கொலை வல்ல கர்ணன் அவன் உயிர் போகும் தருவாயில் தெய்வமாக விளங்கக்கூடிய கண்ணனோ யாசகமாக பெற்று சென்றார். அந்த உயிரை பெறுவதற்காக கர்ணன் இடத்தில மண்டியிட்டு யாசகமாக பிச்சை எடுத்து பெற்று சென்றார். எதற்காக? கர்ணன் செய்த தான தர்மங்கள், அந்த கர்ணன் செய்த புண்ணியங்கள். முந்தி தவமிருந்து 300 நாட்கள் ஒரு தாயின் கருவறையிலே உருவாகிறோம். ஒரு தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவரையிலே நடக்க செய்கிறோம். ஒரு தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவரையிலே நடக்க செய்து
இறுதியாக நம் ஆன்மா கல்லறையில் போய் சேர்கிறது. இதுதான் மனிதனின் 3 நாள் வாழ்க்கை. நாம் பிறக்கும் பொழுது கருவறை, நாம் நடக்கின்ற பொழுது தெருவறை, நாம் இறந்த பிறகு கல்லறை. இதுதான் மனிதனின் 3 நாள் வாழ்க்கை. இந்த உலகத்திலே நாம் பிறந்த பொழுது தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவருகிறோம். இந்த பூமியில நாம் பிறக்கும் பொழுது தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவந்து வாழ்வாக வாழ்ந்து தமது ஓட்டத்தை முடித்த பிறகு தம் உடலை விட்டு ஆன்மா பிரிந்த பிறகு உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நமக்காக இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே தண்ணீர் குடத்தை உடைப்பார்கள். நாம் பிறக்கும் பொழுது பன்னீர் குடம், நாம் இறக்கின்ற பொழுது தண்ணீர் குடம். நீராலே உருவாகிய நமது ஆன்மா நீராலே பிண்டமாக கரையப்படுகிறது. இந்த உலகத்திலே ஒரு உயிரானது பிறக்கின்ற பொழுது புண்ணியம் நிறைந்த இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது குழந்தையானது அழுது கொண்டு பிறக்கிறது. அப்படி அழுது கொண்டு பிறந்தால்தான் சுகப்பிரசவம் என்று உழைப்பார்கள். அப்படி அழுது கொண்டிருக்கும் குழந்தைக்காக குழந்தை பிறந்த செய்தி கேட்டு மக்கள் எல்லாம் சிரித்துக் கொண்டிருப்பார்களாம், குழந்தை பிறந்து விட்டது என்பதற்காக. அதே குழந்தை பிறந்து வாழ்வாக்கு வாழ்ந்து இறைவனோட பாதத்தை இறைவனோட பாதத்தை அடைந்த பிறகு அன்று குழந்தை பிறக்கும் பொழுது சிரித்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அதே உடல் இறந்த பிறகு அன்று சிரித்தவர்கள் எல்லாம் அங்கே அழுது கொண்டிருப்பார்களாம். இந்த மண்ணிலே பிறக்கும் பொழுது ஐயா யார் என்று தெரியாது, கேப்டன் விஜயகாந்த் ஐயா யார் என்று தெரியாது. இந்த மண்ணிலே பிறக்கின்ற பொழுது அவர் யார் என்று தெரியாத பொழுது ஒரு ஆளாக வளர்த்து இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் மனதிலே இடம் பிடித்து என்றும் நம்மையெல்லாம் மீளா தொழிலில் ஆழ்த்தி சென்ற கேப்டன் விஜயகாந்த் ஐயா இந்த மண்ணிலே பிறந்து நமது ஏழை மக்களுக்காக எவ்வளவோ தான தர்மங்கள் செய்து இன்று இறைவனோட பாதத்தை சேர்ந்திருக்கிறார்கள். அவரது உடலை இந்த மண்ணிலே நாம் விதையாக விதைத்திருக்கிறோம். ஒரு விதையானது எப்படி இந்த மண்ணிலே புதைக்கப்பட்டு மீண்டும் மேல் நோக்கி எழுந்து பயம் தரும் கனிகளையும் பூக்களையும் நமக்கு தருகிறதோ அதே போன்று அவரது சரீரம் இந்த மண்ணிலே அழிந்தாலும் அவரது உடல் இந்த மண்ணிலே அழிந்தாலும் அவர் செய்த தான தர்மங்கள் அவரது பெயரை உச்சரித்துக் கொண்டே இருக்குமா. அழகாக நமது தமிழகத்திலே சிறப்பாக நம்மையெல்லாம் வழிநடத்தி நம்மையெல்லாம் இந்த துயரத்தில் ஆழ்த்தி சென்ற இந்த ஓராண்டு காலம் சென்ற பிறகும் அவரது புகழ் ஒழித்துக் கொண்டே ஐயா ஆன்மா சாந்தி அடைய எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பினை தந்து அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அழகான மேடையில் காலம் சென்ற ஐயா அவர்களுக்காக திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி வட்டம் மந்தவாசி அடுத்த சூரியகுப்பம் கிராமம் எங்கள் ஸ்ரீ கலைதேவி நாடகம் கலை தென்றல் காசிநாதன் ஐயா திண்டிவனத்தை சேர்ந்த என் அசோக் குமார் அவர்கள்
நாடகமன்ற ஆசிரியர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வெள்ளிமலை பேட்டை அடுத்த வட திருவள்ளூர் கிராமம் எங்கள் ஹார்மோனிஸ்டர் இசைக்குயில் எஸ் நடராஜன் அவர்கள். வந்தவாசி அடுத்த எஸ் முருகன் அவர்கள். இவர்களின் குழுவினராகிய நாங்கள் காலம் சென்ற கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய இந்நிலவு இந்த மாபெரும் மேடையில் நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு அண்ணன் ஓர் அணையா தீபம். அண்ணன் ஓர் அணையா தீபம். அண்ணன் ஓர் அணையா அண்ணன் ஓர் அணையா தீபம் வாசம் தந்த பரிசு அண்ணன் ஓர் அணையா அண்ணன் ஓர் அணையா தீபம். வாசம் தந்த பரிசு என்ற ஒரு சமூக நாவல் நாடகத்தை நடத்த முன்வந்திருக்கிறோம். அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சைலண்ட். ஆட்டம் பார்க்க வந்தவன் எங்களுக்கு குஞ்சலத்தான் போடாதீங்க. அதேவி ஆட்டமாக வந்தவங்க நீங்க மதியாக உட்காருங்க. இந்த அழகான சபை தனிலி நீங்க ஆட்டு போட்டு துப்பாதீங்க. அமைதியாக உட்காருங்க. போட்டி கிட்டி
நகைகளை கதிரமுகளை போட்டு கிட்டு நீங்க கவனிக்காம தூங்காதீங்க. அட்டவக்க வந்தவங்க கலைதேவி அட்டவக்க வந்தவங்க நீங்க அமைதியாக உட்காருங்க. எங்கே நீ மறைந்தாய் இதயம் புண்ணாக வேக விட்டாய் ஐயா. எங்கே நீ மறைந்தாய் இதயம் புண்ணாக வேக விட்டாய் ஐயா. எங்கே நீ மறைந்தாய் கேப்டன் ஐயா, கேப்டன் ஐயா, ஐயா ஐயா ஐயா. இறைவனடி சேர்ந்தாயோ எங்கே நீ மறைந்தாய் இதயம் புண்ணாக வேக விட்டாய் ஐயா. எங்கே நீ மறைந்தாய் விஜயகாந்த் ஐயா, கேப்டன் ஐயா, ஐயா ஐயா ஐயா. இதயம் புண்ணாக வேக விட்டாய் ஐயா. எங்கே நீ மறைந்தாய் கேப்டன் ஐயா, கேப்டன் ஐயா, ஐயா ஐயா ஐயா. தவிக்க விட்டு சென்றவரே நீ மறைந்தாய் உன்னாக வேக விட்டாய் ஐயா. எங்கே நீ மறைந்தாய் கேப்டன் ஐயா, விஜயகாந்த் ஐயா, கேப்டன் ஐயா, ஐயா